ஹாய் கைஸ். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் மணி ஹெய்ஸ்ட் சீரிஸோட டேரக்டர் அலெக்ஸ் பினாவோட டேரக்ஷனில் பில்லியனர்ஸ் பங்கருங்கிற இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டைட்டிலை கேட்கும்போதே யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த சீரிஸோட கதையை யூனிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸோட கதை என்னென்னா, வேர்ல்டு வார் 3 நடந்துட்டுருக்கு. அதனால பில்லியனர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பங்கர் கட்டி அந்த பங்கருக்குள்ளே போய் சேஃபாக இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கருக்குள்ளே நடக்கிற ட்ராமாஸ்லாம் என்னென்ன எல்லாம் சேஃபாக வெளியே வந்தாங்க இந்த சீரிஸோட கதை. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்னா, ஃபஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே முதல் அரை மணி நேரத்துலேயே கதைக்குள்ளே போயிட்டாங்க. அந்த வே ஆஃப் எக்ஸிக்யூஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் செகண்ட் எபிசோட்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பேர் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க இந்த சீரிஸை பார்த்து வச்சுக்கோங்க. செம்மையாக ட்விஸ்ட் வச்சு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அடுத்தது மணி ஹெய்ஸ்ட் சீரிஸில் வந்து அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த சீரிஸ்க்கு அமைச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ப்ரெசென்ட் டைம் லைனில் ஒரு பிளான் எக்ஸிக்யூஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பிளானு பாஸ்ட்டில் என்ன மாதிரி பண்ணாங்கிறத ஒரே டைம் லைனில் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேயில் ரொம்ப நல்லா எங்கேஜிங்காகவே இருந்துச்சு. அண்ட் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. மணி ஹெய்ஸ்ட் சீரிஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு கேரக்டருமே மைனஸோட நல்லாவே பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மணி ஹெய்ஸ்ட் கேரக்டர்ஸ் அளவுக்கு பதிஞ்சா கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த சீரிஸ்க்கு எந்தெந்த தேவையோ அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர் எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் வாய்ப்பு இருக்குது, ஃபேனாகவும் ஆவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தாங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே. அண்ட் ஆக்டர்ஸ்லேயும் கரெக்டான ஆக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. மணி ஹெய்ஸ்ட் சீரிஸில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த சீரிஸ்குள்ளே கொண்டு வராமல் இந்த கேரக்டருக்கு யார் யார் செட் ஆகுங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னடா மணி ஹெய்ஸ்ட் சீரிஸ்லேருந்து எந்த கேரக்டர்ஸாக வரலையான்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஆக்டர் மட்டும் தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்த்தரோங்கிற கேரக்டர் தான். மணி ஹெய்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தரோங்கிற கேரக்டர் மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் தான் இருக்கும். ஆனால் இந்த சீரிஸில் அந்த கேரக்டர் ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு தான் சொல்லணும். அதாவது சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் டாப் மேட்சாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் செட் ஒர்க், ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நம்ம பார்க்கும்போது அந்த பங்கருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுத்தாங்க. சினிமாட்டோகிராஃபிலையும் சரி, ஆர்ட் ஒர்க், செட் ஒர்க்லையும் சரி. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா, ஒரு சில இடத்துல மட்டும்தான் பரபரப்பாக இருந்துச்சு. மற்றபடி சுமாராக தான் ஸ்க்ரீன் ப்ளேவாக தான் அமைஞ்சிருக்கு. அது பற்றி நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் போய் பார்ப்போம். அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் தான் சீரிஸோட பாசிட்டிவ் பாயிண்ட். இப்போ நெகட்டிவ் பாயிண்ட் வரும்போது, இவங்க இந்த கதையை புதுசாக எடுத்திருந்தாலுமே அந்த மணி ஹெய்ஸ்ட்ங்கிற சீரிஸோட ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த சீரிஸ்க்கும் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது சரியாமல் ஒர்க் ஆகாமல் தான் போயிருக்கு. லைக் ஒரு எபிசோடும் ஆவரேஜ் ரன்னிங் டைம் 1 ஹவராக இருந்தாலுமே 10 நிமிஷம் நல்ல சீனாகவே இருக்குது. மற்றபடி அவங்க பண்ண ஸ்க்ரீன் ப்ளேயில் சப்ளாட்ஸ் சரியாகவே ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் தான் இந்த சீரிஸோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்லையும் இருக்குது. டைம் கிடச்சா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை கைஸ்.